ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்தரி தழைக்கும், புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்தரி தழைக்கும், புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். ராமரோட பரம்பரை தானே புளியரை கருப்பசாமி, ஐயப்பசாமி சித்தரோட அருள்வாக்கு. முழு முதற் கடவுளை வணங்கி அரோகரா என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த ஐயப்பசாமி. கருப்பசாமி சத்தியத்தால் காட்சி தரும் சாமி என்போம், மகிழ்ச்சியான அருள்வாக்கு தருகின்ற சாமி என்போம். எலுமிச்சையாலே அனைத்து நோய்களை தீர்த்து வைக்கும் சாமி என்போம். திருநீரு தந்து பெரும் பாவங்கள் போக்கும் சாமி என்போம், பாவங்கள் போக்கும் சாமி என்போம். சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமணம் வந்தாலும் அருளும் அல்லவா. சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. கட்டுமனை வீட்டுக்கிங்கே காவலாக இருப்பவராம், கட்டுமனை பூர்த்தி அடைய ஆசி தருவார். கட்டு போட்டு நிறுத்தியதை கட்டுடைத்து அவரே தருவார், கட்டுப்பாடாய் வாழ்பவர் நெஞ்சில் குடியிருப்பார். மடியேந்தி வரம் கேட்டா மறுக்காம தருபவராம், மனதார வேண்டினாலே மறுகணமே வருபவராம். கற்பூர தீபம் ஏற்றினாலே மொழியில் அவரே தெரிவாரே, கருப்பசாமி என்றே அடுத்தால் இதயம் முழுதும் நிறைவாரே, எதையும் முடித்து தருவாரே. புளியரை புண்ணிய பூமி நாமும் கொள்வோம், புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். புளியரை புண்ணிய பூமி நாமும் கொள்வோம், புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும், நிம்மதி பிறக்கும். வழிகாட்டும் அழகுப்பாறை கருப்பசாமியினுடைய திருவருளை போற்றி
இங்கு கூடி வந்திருக்கிற அனைத்து புனிதமான ஆன்மாக்கள் பக்தர்களுக்கும் நம்முடைய திருக்கோயிலுடைய மகத்துவங்களையும் அருள் நிறைவுகளையும் ஆனந்தமாக யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து தியானித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் உறவுயிர் எல்லாம் என்றும் மனம் கோணாமல் பூரண நல்ல நிறைவுகளோடும் மகிழ்ச்சியாக என்னாலும் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஞானம் என்பது மனிதனுக்கு எப்பொழுது வேண்டாலும் தோன்றலாம், எப்படி வேண்டுமானாலும் தோன்றலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் தோன்றலாம். தோன்றி கிடைப்பது ஞானம், கற்பித்து கிடைப்பது கல்வி. குருமார்களின் ஆசீர்வாதத்தால் அருத்தரணையால் கிடைப்பதும் ஞானம், அது ஒரு சக்தி. இப்படி பற்பல திசைகளில் பற்பல முறைகளில் மனிதன் ஞானத்தை அடைந்திருக்கிறான். அடைந்து கொள்ள சிலர் காத்திருக்கிறார்கள், பலர் பலனடைய இந்த பூலோகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு முறை பக்தி மார்க்கத்தில் இறை வழிபாடுகளை செய்கிற பொழுதெல்லாம் நம்முடைய மனதைத்தான் இறைவனிடம் செலுத்துகிறோம். ஆனால் நம்முடைய உடலில் தோன்றிய ஒரு எண்ணத்தின் திருப்திக்காக நமக்கு பிடித்த பொருள்களை எல்லாம் ஆண்டவனுக்கு படைத்து, நீ தான் கடவுள், ஏற்றுக்கொள்ளப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. ஒரு ஓவியத்தையோ அல்லது ஒரு சிலையையோ நாம் வணங்கும் பொழுது இதை நம்ம கடவுள் என்று நினைத்தே வணங்குகிறோம் என்று, அதுதான் கடவுள் என்றே நம்ம சரணாகதியாகவே வணங்கி விடுகிறோம். ஆனால் எங்கோ இருக்கிற அந்த பரந்த பரம்பொருளாகிய சக்தி நம்மைத்தான் இவன் ஒரு விவரம் தெரியாமல் இந்த உருவத்தையும் இந்த ஓவியத்தையும் நாம் என்று நினைத்து வணங்கி கொண்டு இருக்கிறான் என்று உணர்ந்து நமக்கு அது காட்சி அளிக்கிறது, நமக்கு அது கருணை புரிகிறது, நமக்கு அருள் பாலிக்கிறது. இதுதான் உண்மையான விஷயம். உருவ வழிபாடுகளிலே உயிர் இருக்கிறதா, பயன் இருக்கிறதா என்று ஒரு சில பக்குவம் பெற்றவர்கள் கேட்டதுண்டு, கேட்பதும் உண்டு. சித்தர்கள் வழிபாடுகளில் கூட உருவத்தை மெய்யாக கருதாமல் மாபெரும் பிரபஞ்ச ஆற்றலே இறைவன் என்று உணர்ந்து செல்லக்கூடிய ஞானங்களும் இருக்கிறது. எதுவுமே தவறில்லை. உருவத்தில் கும்பிட்டாலும் கூட எல்லாம் கடந்திருக்கின்ற பரம்பொருள் என்னும் சக்தி தான் உருவத்தின் வாயிலாக மனிதனுக்கு காட்சியும் கருணையும் பலனும் கொடுக்கிறது. உருவம் இல்லாமல் வணங்கினாலும் எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னும் சக்தி தான் நமக்கு பலன் கொடுக்கிறது என்பதுதான் உண்மை. கடந்து சென்று வணங்கக்கூடியவர்கள் சித்தர்கள், ஞானியர்கள், மகான்கள். இந்த பாசப்பந்த அலைகளுக்குள்ளே இருந்து வணங்கக்கூடியவர்கள் மனிதர்கள். யாரையும் குற்றம் என்று சொல்ல முடியாது. எல்லாமே இறைவனையே போய் சேர்கிறது. அதனால்தான் எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லுகிறோம். ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்கா சென்றிருக்கிற பொழுது உருவ வழிபாடுகளை பற்றி ஒரு நண்பருக்கும் அவருக்கும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அப்பொழுது அவருடன் சகோதரி நிவேதிதா அவர்களும் சென்றிருந்தார்கள். அப்படி போயிருக்கும் பொழுது உருவ வழிபாடுகளில் அப்படி என்ன பயன் இருக்கிறது? போட்டாவை வைத்து கும்பிடுகிறீர்கள், சிலையை அடித்து கும்பிடுகிறீர்கள், இதில் என்ன இருக்கிறது என்று ஒருத்தர் சர்ச்சை செய்தார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அது எல்லாமே இறைவனை சார்ந்ததுதான், அதில் ஒன்றும் தவறில்லை. மனிதன் தன் மனதுக்காக அதை வணங்கினாலும் மறைந்தும் நிறைந்தும் இருக்கிற பரம்பொருளும் சக்தி அதை ஏற்றுக்கொள்கிறது என்பதை உணர்ந்துதான் அதை நாங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறோம், பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்று பரந்த மனப்பான்மையோட ஒரு அற்புதமான வார்த்தையை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறினார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று எதிர்வாதம் செய்யக்கூடியவர் செய்தார். சில வினாடிகளிலே அந்த மாளிகையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவருடைய போட்டோ அங்கே இருந்தது. அந்த போட்டோவை எடுத்து கீழே வைத்து விவேகானந்தர் அவர்கள் மிதிக்க தொடங்கினார். உடனே அவர் சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிற, காலை வையாதீர்கள், நிறுத்துங்கள் அப்படி என்றார். ஏன் நிறுத்த வேண்டும்? யார் இவர்? இவர் எங்க அப்பா, எங்க அப்பாவுடைய போட்டோ. உங்க அப்பா இருக்கிறாரா? இல்லை. ஏன் இல்லாத ஒருவருடைய போட்டோவை விதித்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருகிறது என்று கேட்டார்.
உடனே அவர் சொன்னார், இதை மிதித்தால் எங்க அப்பாவை மிதித்தது மாதிரினாரு. அதே மாதிரி தான் நாங்க போட்டால் இருக்கக்கூடிய சாமியை கும்பிட்டா கடவுளை கும்பிட்ட மாதிரி, அந்த சிலையை கும்பிட்டாலும் இறைவனை கும்பிட்ட மாதிரி தான். இதுல வந்து என்ன தெரிகிறது? நம் மனம் இறைவனை பாவனை செய்த விதம் தானே தெரிகிறது. ஆகையால் மனம் எதில் பற்றி கொண்டு பாவனை செய்து மரியாதை செலுத்துகிறதோ அது இறைவனையே போய் சேருகிறது. நீங்கள் உணர்வதற்காகவே இதை செய்தேன் என்று சொன்னார். என்னை மன்னித்துக் கொடுங்கள் ஐயனே என்று கேட்டார் அவர் விவேகானந்தரிடம். அதனால மனிதன் பற்றி கொள்ளுகின்ற பக்குவத்திலும் வழிநடத்தி கொண்டக்கூடிய வழிபாடுகளிலும் இறைவனுக்கு அந்த செயல்கள் சேருகிறது என்பதுதான் உண்மையான அர்த்தமாகும். எந்த வழிபாடுகளும் தவறானதில்லை, எந்த வழிபாடுகளும் மோசமானது கீழானது என்று மனிதன் நினைத்தான் என்றால் அவன் பக்குவப்படவில்லை என்பது மட்டும்தான் பொருளாகுமே தவிர மார்க்கத்தை குறை சொல்வது தவறாகும். ஆகையால் அப்படி ஒரு ஞானத்தையும் சுவாமி விவேகானந்தர் நமக்கு இந்த உலகத்திலே செய்து காட்டினார், நடத்தி காட்டினார். இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு செயல். முரடனும் திருடனும் கூட ஞானத்தை பெற்று விடுவான். முரட்டு குணம் படைத்தவனும் கூட ஞானத்தை பெற்றுவான். வால்மீகி மகரிஷி முரட்டு குணமும் உடையவர், திருட்டு குணமும் உடையவர். முரட்டுத்தனமா வாரவங்கள்ட்ட வழிப்பறி செய்வார். அந்த பொருளை வைத்துட்டு ஒருத்தன் உறங்கிட்டாங்கன்னா அதை திருட்டி கொடுத்து விடுவார் வால்மீகி. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாரதருடைய சம்பாசனைக்கு பின்பு அவர் ஞானத்தை அடைந்து ராமனுடைய காவியத்தை ராமாயணமாக எழுதினார். ஸ்ரீராமனுடைய பிள்ளையாகிய லவன்குசனை தன் பிள்ளையாகவே வளர்த்தார். அப்ப அந்த ஞானம் முரடனுக்கும் வரலாம், திருடனுக்கும் வரலாம், முட்டாளுக்கு வர்றது மட்டும்தான் கஷ்டம். அதை பத்தி நம்ம கவலைப்பட முடியாது. அதை பத்தி நம்ம, ஏன்னா அவன் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பான், இதெல்லாம் பொய், இதெல்லாம் தப்பு அப்படின்னு. நேரத்துக்கு நேரம் வார்த்தைகளை பேசுதல், காரியத்துக்கு தகுந்தாற் போல் பேசுதல், தேவைக்கு தகுந்தாற் போல் பேசுதல், இதெல்லாம் தெய்வீகத்துக்கு பொருந்தாதது. அதை பேச ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆன்மீகவாதிகள் அப்படி பயன்படுத்திக் கொள்ள முடியாது, அது மனிதனுடைய இயல்பு. அதனால ஆன்மீகத்தின் இயல்பு அது இல்லை. அப்படியெல்லாம் முரடனும் திருடன் இருக்கும் பொழுது அசோக சக்கரவர்த்தியை பத்தி உங்களுக்கு சொன்னா ரொம்ப பிரியமா இருக்கும். அசோக சக்கரவர்த்தி நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு மாபெரும் வீரர். அசோகர் கலிங்க போர் நடத்துகிற பொழுது ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து விட்டார்கள். ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து விட்டார்கள். இறந்த உடனேயே அசோகர் வீரத்தோடு தன்னுடைய வீட்டுக்குள் வந்து, இத்தனை வீரர்களை கொன்று விட்டோம் எமது படையில் இருந்து, நமது வீரர்களும் பலர் இறந்து விட்டார்கள் என்று மாட்சிமை தாங்கி பெரும் ஆணவத்தோடு குப்புரல் விட்டு சிரித்தார். அமைதி. அப்படி சிரித்த உடனே அசோகருடைய மகள் அங்கிருந்து வந்தாள். அப்பா, உங்களுடைய வீரம் இத்தனை பேரை கொன்றதில் தான் இருக்கிறது அல்லவா அப்படின்னு கேட்டான். என்ன அருமையான வார்த்தை! இத்தனை பேரை கொன்று விட்டதில் தான் உங்கள் வீரம் இருக்கிறது. அதோ பாருங்கள், எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய மாங்கல்யத்தை இழந்து இருக்கிறார்கள் என்பது பாருங்கள் உங்கள் போரினார் வந்த விளைவுகளை. எத்தனை குழந்தைகள் தந்தை இல்லை என்று துடிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எத்தனை குடும்பங்கள் அவரையாக அனாதையாக காப்பாற்ற வழி இல்லாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை பாருங்கள். இத்தனை உயிர்களை கொன்றது உங்கள் வீரம் என்றால் அத்தனை பேர்களை இழந்து துடிக்கிறார்களே, அந்த பாவத்துக்கு என்ன விடை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே தன் வீரத்தோடு இறங்கி ஆணவத்தோடு ஏற்றி வைத்திருந்த வாள் அசோகனுடைய கையிலிருந்து உருவி கீழே விழுந்து விட்டது. அவருடைய மனம் சற்று 2 வினாடிகளிலே திருந்து விட்டது. இனிமேல் இந்த உலகத்தில் நான் போர் செய்ய மாட்டேன், இனி புனித வழிகளையே நாடி செல்வேன் என்று சொல்லி அப்படி ஞான நிலைக்கு போய் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார். புத்தருடைய வழிய அன்பு நெறிகளை பெரிதானது என்று சொல்லி. அப்போ ஒரு பல பாவங்களை செய்த பிறகு கூட ஒரு முரடனுக்கு ஒரு ஞானம் கிடைத்தது, ஒரு வீரனுக்கு ஞானம் கிடைத்தது என்பது அசோகர் மூலமா விளங்குகிறது. அப்படியே விளங்கினாலும் அது மூலமாக நமக்கு வந்த கேடுகள் பல. அசோக சக்கரவர்த்தி எப்பொழுது போர் செய்யக்கூடாது என்று சத்தியம் செய்து அன்பு நெறியை பெரிதென்று புத்த மதத்துக்குள் சென்றாரோ அதற்கு பின்புதான் இந்தியாவுக்கு எதிர்ப்புகளே மறைமுகமாக தோன்றியது. இந்திய வீரர்களுக்கு, இந்திய ராஜாக்களுக்கு, ராஜபுத்திரர்களுக்கு மறைமுகமாக பல மன்னர்களால் பல நாடுகளிலிருந்து படையெடுத்து வந்து தர்மத்தையும் நீதியும் தயாவாக நினைத்து கொண்ட ராஜபுத்திரர்களை வஞ்சகத்தால் வென்று இந்திய நாடு சூறடிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு சில சரித்திரங்கள் நமக்கு சான்றாக இருக்கிறது. இந்திய வரலாற்றின் முக்கிய மேற்கோடாகவும் அடிக்கோடாகவும் இருக்கின்ற விஷயங்களாகும். அதனால மனிதன் எப்பொழுது வேண்டுமானாலும் திருந்தலாம், முரடனும் திருந்தலாம், திருடனும் திருந்தலாம். ஞானம் என்பது மனதை பொறுத்ததுதான்.
மனம் பக்குவமடைந்து விட்டால் ஞானம் உடனடியாக கிடைத்துவிடும். உள்மன கதவு திறந்து விட்டால் போதும் ஒளிமயமான ஞானம் கிடைத்துவிடும் என்று சொல்லி சுவாமி சிவானந்தா அவர்கள் கூறினார். சிவானந்தா யார்? நமது அம்பை ஒளியிலே செல்கின்ற பத்தமடையில் தோன்றியவர் சிவானந்தா அவர்கள். லண்டன் மாநகரம் சென்று மருத்துவர் டாக்டராக படிக்க போனார். அவருடைய பெற்றோர்கள்லாம் நம்ம பையன் வரும்பொழுது ஒரு பெரிய டாக்டராக வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார். அந்த டாக்டர் பட்டமும் படித்து பெரிய டாக்டராக அவர் வருகின்ற பொழுது ஏர்போர்ட்ல வந்து இறங்குறார். எதிரே ஒரு பயணத்தில் வந்து இறங்கினார். இறங்கும் பொழுது தன் பெற்றோர்கள்ட்ட படித்த படிப்பு, புத்தகங்கள், ஆடைகள் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு கோவணத்தை கட்டிட்டு வெளியில வரவிட்டார். மகனே, இது என்னப்பா கோலம்னா? இல்லை, மனிதனுடைய உடலை பல பங்கங்களாக அறுத்து கூறு போட்டு மருத்துவத்தால் அறிந்தேன். இந்த உடல்ல ஒண்ணுமே இல்லை. இந்த ஒண்ணுமே இல்லாத இந்த உடலை ஒளிமயமாக ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கு. அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா ஒன்றை காப்பதற்கு இந்த உடல் அமைக்கப்பட்டிருக்கு. இனிமேல் ஆத்மாவை அறிவது எப்படி? அதை உணர்வதற்காக நான் என்னை திறந்து விட்டேன். எனக்கென்று நீங்கள் சொத்துக்கள் எதுவும் கொடுக்க வேண்டியிருந்தால் நம் உலகில் உள்ள ஏழை மக்களுக்கு நீங்கள் அதை அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் தந்தை என்று நமஸ்காரம் செய்துவிட்டு வெளியே புறப்பட்டு விட்டார் சுவாமி சிவானந்தா அவர்கள். அவர்கள் தவம் இருக்க சென்ற இடம் சிருங்கேரி. சிருங்கேரிக்கு அடுத்து ரிஷிகேசி. அந்த ரிஷிகேசியிலே சென்று தவம் இருந்தார். இப்பொழுது ரிஷிகேசியில் சுவாமி சிவானந்தா மடம் இருக்கிறது. அங்கெல்லாம் போய் நாங்கள்லாம் பார்த்து தவம் இருந்து ஆனந்தமாக வந்தோம். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், யாருக்கு வேண்டுமானாலும் உள்மன கதவு எப்பொழுது திறக்கிறதோ அப்பொழுது ஞானம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. ஆகினால் மாற்றில்லாத மனதை ஈசனின் கோயிலாக்குவது நம் வசம்தான் இருக்கிறது, நமக்குள்ளே தான் இருக்கிறது. நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி விட்டால் எல்லாம் இறைமயமாகவே இருக்கும் என்பதை உணர்ந்து, மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று தெரிந்து நல்ல அருள்வாக்கை தொடங்கி எல்லோரும் பலன் பெறுவோம் என்று சொல்லி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். மாளிகைப்பாறை கற்பசாமி மயில்வாகரத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரை, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கற்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, நினைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றி. சிதம்பரம் சிதம்பரம் அல்ல, தென்பகுதியில் சிதம்பரம். செக்கெழுத்த சிதம்பரனார் யாரு? நம்ம தேச தியாகி வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். என்னப்பா, கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இந்தியாவுக்காக சிறைச்சாலையில் இருந்து செக்கெடுத்தார். தியாகத்தின் செம்மல் அவர். சிதம்பரம் கர்மசாமி தன்னுடைய வாழ்க்கை அடுத்து எப்படி நடக்கும் என்று உள்மனதுக்குள் புலம்பிக்கிட்டு இருக்கும் பெண்ணடியாள். ஒரு ஆம்பளை குறுக்க வந்து அவளை வரவிடாம மறிக்காம பாரு. கால் விட்டுவான். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என்ன சிட்டுமா கேள்விகளா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனையை பார்ப்பதை விட உன்னுடைய ஆத்மாவினுடைய பலனை பார்ப்பதை பெரிதானதாகும். இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நெறியோடு வாழ விடாமல் தடுத்து நிறுத்தியர் உன்னை காக்கிறதுக்குன்னு வந்த ஒருவராகும். ஆனா இப்போ அடுத்த கட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எப்படி என்ற ஒரு மனப்புழப்பமும், யாருடைய ஆறுதலையும் பெரிதாக நினைக்காமல் இறைவனே நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு புனிதமான நோக்கத்தோடு என்னை பார்க்க வந்திருக்கேன். கால் சொல்லலாம். அதனால இப்போ உன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கு, புதிய வாழ்க்கை தொடங்குவதற்கு காலங்கள் எப்பொழுது என்றும், நான் நினைத்திருக்க வாழ்க்கை அமைந்தால் சரியா இருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில். உண்மையா இல்லையா? இப்பொழுது நீ நினைக்கிற வாழ்க்கை பெரிதாக வேண்டுமா அல்லது பெரியோர்களால் பார்த்து தர வேண்டுமா? அதான் சரியாகும் நினைக்கிறியா? கால் ஒழுட்டுவா. அது நடக்குமா? நினைக்கிற ஒரு மனிதனுடைய மனதை பற்றி நான் புரிந்து கொண்டேன். நிறைந்த அனுபவங்கள், மனிதனோடு நிறைய பேசி பழகிய ஒரு பெரிய முகாந்திரம் உடையவன். அதனால அவனுக்கு உள்மனதோடு உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்துல இருக்கு. அவனுடைய நிறைந்த பழக்கத்துக்கு நம்மகிட்ட கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய மனசு
இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை மீண்டும் பாதிக்கப்பட்டு விடும் என்ற ஒரு பயம் உள்ளத்துல. உண்மையா? அந்த வாழ்க்கை வேண்டாம்னு மேல இருந்து உத்தரவு. காலம் சொல்லலாம். காரியத்துக்காக உன்னுடைய மனதை தன்மையப்படுத்துவதற்கு பேசக்கூடியவர்கள் நீ ஏமாந்துட்டனா, அதுக்கு நானும் ஆமாச்சாமி போட்டோம்னா நான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அர்த்தம் என்ன? பொருந்துமா? பொருந்தாது. ஆனா உன்னுடைய மனதின் அடித்தளத்தில் அதன் மீது ஒரு பற்று இருக்கு. அந்த பற்றை விளக்க முடியாத, எப்படி வேண்டாம்னு சொல்ல, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு பயத்தால இப்ப நீ துடிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்காக உன்னை யாரும் மிரட்டியெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. 40 நாட்கள் மன அமைதியோடு இரு. திருத்தி தரேன், தெளிவு பண்ணி தரேன். கால் வந்துவா. மனமும் ஹியூமன் சைக்காலஜி அப்படின்னா, சாமி நம்ம நினைக்கிறத நடத்தி கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படி என்றுதான் நம்பி வருவார்கள். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பதற்காக நான் உண்மையை சொன்னா உள்மனத்து கூட கசக்கத்தான் செய்யும். அதனால நீ வருத்தப்படாம, வருத்தமும் இல்லாமல், மகிழ்ச்சியும் இல்லாமல், நடுநிலையோடு உன் உள்ளத்தை 40 நாள் வை. தெளிவடைந்து வருவாய். வெற்றி உன் பக்கம். வாழ்க. கர்மசாமி அதே சிதம்பரம் தாப்பனும் பிள்ளையும் அப்பன் தொழிலே அவனது பிள்ளை சொப்பனத்திலும் மறப்பதும் இல்லை உண்மையோடு உழைக்கணும் தானே தன்னே. தம்பி என்ன செய்தான் பார்க்கலாம். டூ வீலராடா? நல்ல பையன். இடைப்பட்ட காலத்தில் பெண்ணால மனம் வேதனைப்பட்டதுப்பா. என்னடா அது மீண்டும் உன் பக்கம் இனிமே வராதுன்னு முடிவாயிருக்குடா. அடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை புனிதமாக அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மட்டும் உருவாக்கிக்கிடணும். உங்க ஒப்பம் ஓயாம நுரையீரல் பாதிக்கப்பட்டு அப்படின்னு சத்தமும் மூச்சு எடுக்கும் பொழுது குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆயுளுக்கு பங்கமில்லாம காப்பாற்றி தரேன், உன் வாழ்க்கையை புனிதமாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? கால் அனுப்புவா. கால் அனுப்புவான். அமைச்சிட்டேன். தொழில் வசீகரமா ஓடும். நல்லா கடனை தீர்த்து தரேன்ப்பா. வாப்பா. உன் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தையும் சரியாக்கி ஜெயிச்சு தரேன். சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. நல்லா இருக்கும். தைரியம் ஒண்ணும் செய்யாது. தைரியம். கர்மசாமி அதே சிதம்பரம் எல்லை. சிதம்பரம் சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏது கடி என் தங்கம், சம்சாரம் ஏது கடி. அப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்க கூட இருந்து உயிருக்கு உயிரா நீங்க பேணி காத்த ஒரு பெண்மணி உங்களை விட்டு போயிட்டா. அவனுடைய மனதை திருத்தி கொண்டு வரலாம்னு நான் அவன் உள்மனத்துக்குள்ள போய் புகுந்தேன். அவளுக்கு ஒரு ஆசையில ஒருத்த மேல கட்டி பட்டு பிடிச்சிருக்கான். கடைசியில அவன் அவனுடைய பொன்பொருள் தான் தேவைங்கிறத வெளிப்படுத்திட்டான். இப்ப அவனுடைய மனசு அவங்ககிட்ட இருந்து விரிசலாகி வருது. ஆனாலும் ஒரு நகை அவன்கிட்ட மாட்டிக்கிறது. அதையும் திருப்பணும், அவன் மனதையும் திருப்பணும். காரணம். அதனால அதை ஜெயிச்சு கொண்டு வந்து சேர்த்துட்டா போதும்ல. ஏன் அவன் வேணும் கட்டாயமா? அந்த புள்ள நீங்க உங்க பிள்ளையா வளர்த்துக்க வேண்டியதானே? அவன் மேல ஒரு பாசம் வச்சுட்டீங்க, அதனால பறிக்க முடியல. அதுக்கு காரணம் அந்த பிள்ளைய சொல்லிட்டீங்க. உண்மை தானே? இந்தா அவன் வந்து சேருவா, அந்த பிள்ளைய பேணி காப்பான். நல்லா அடுத்து பேசுவோம் மக்களே. நல்லா கர்மசாமி. ஆமா, சென்னை மாநகர். ஒரு கேள்வி கேட்கிறேன், சரியான எடுத்து பாருங்க பாப்பா. சென்னை வெளிநாடு சம்பந்தமாக முயற்சி எடுத்து அது வெற்றியாகணும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர் யார்? வாடா 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 வாடா. சுப்பையா அண்ணன் சீக்கிரம் வா. எந்த நாட்டுக்கு போற? பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்தாச்சுலப்பா. ஏற்கனவே பலமுறை நீ போயிட்டு வந்தவன் தான். இப்ப இந்த பாஸ்போர்ட்டை ரெனியூவல் பண்ணக்கூடிய டேட் எல்லாம் எப்படி இருக்கு? 16ஆம் தேதி. அதை முடிக்க வேண்டாமா? முடிக்கணும்.
இப்போ நீ இருக்கக்கூடிய அங்க நீ நினைக்கிற அந்த ப்ராஜெக்ட்லாம் ஓகேன்னு இருக்கு, உன்னை கூப்பிட்டு தயாராக்கிடுவாங்க. பழைய சம்பளத்துல இருந்து கூடுதல் உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதும்ல. இன்னொருத்தன் பார்ட்னர்ஷிப்பா வரான், அவனை வச்சு ஒரு புதிய தொழிலும் ஆரம்பிச்சுட்டாரு. கால் நிறுத்துவான். ஒரு வாத்தம் உள்ள நேசம் உள்ள ஒரு பாசம் ஒண்ணு ஊடால வரும், அதையும் கையில வச்சுதான் வாழ வேண்டியிருக்கு. இந்தா பிடிச்சுக்கா, ஜெயிச்சுக்கா. காசு நிறைய வழியே வர வேண்டியிருக்கு. இந்த என் கை நிறைய பத்தியாடா காசு தந்திருக்கேன், எல்லாம் வரும். கோடியும் வந்து சேரும், கோல்டும் வந்து சேரும். கோல்டுனானது தங்கம். அதே சென்னை மாநகர் அப்படியா தன்னுடைய பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? அக்கடை போடு இக்கடை போடு. தெலுங்கு தெரியுமா மகளே? டிங் டிங் முத்துக்களோ பெண்கள். என்னப்பா வேணும் உனக்கு? புரியல புரியல. இதனால எவ்வளவு நாள் விளையாடுதா? 2 வருஷம் விளையாடுதா? அமெரிக்கா சம்பந்தமான ஒரு கேம் தொடர்புல நீ விளையாடுத, பவர் பால் அப்படிதானே? இன்னொரு 6 மாதம் விளையாடு, உனக்கு வெற்றியும் கிடைக்கும், நீ நினைச்ச லட்சியத்தையும் அடைவ. கடனை தீர்க்கணும், இதை வச்சு கடன் அடைச்சிடலாம் நினைக்கியா? அடைச்சிருவோம் தான். இப்படி நல்லாரு, ஐஸ்வர்யமா இருப்பார். ஒரு கருப்பசாமி, ஆமா அப்படியா கேட்போம். சரி, சென்னையிலிருந்து உடல் ஆபரேஷன் செய்து மன வருத்தம் அடைந்தது. என்னப்பா ஆபரேஷன்? என்னப்பா ஆபரேஷன்? இன்னொரு ஆள் இருக்காராம்ல, யார் அது? என்ன ஆபரேஷன் உங்களுக்கு? தொண்டைக்கு மேல ஆபரேஷன் பண்ணணும் தான் கூப்பிட்டுருக்கேன். உனக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய பவர்னால உடல்ல 3 உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 உறுப்புன்னு சொல்லணும்னா சரியாக மேல் தொண்டைக்கு மேல் கீழ்த்தாடை சம்பந்தமான பாதிப்பு, இன்னொன்னு மூளையினுடைய நரம்புல ஒரு பகுதியில பாதிப்பு, இன்னொன்னு வலது கை ஒரு பக்கத்து காலினுடைய இழுப்பு, இதெல்லாம் இருக்கு. உண்மையா இல்லையாப்பா? இவைகளெல்லாம் யாருடைய செய்வனை கோளாறாலும் நடக்கவில்லை. இது உனக்கு கிரக கோளாறாலும் நடந்தது. அந்த காலங்கள் இப்பொழுது விலகிடுச்சு. இப்ப நீ மீண்டும் நல்லாகக்கூடிய நேரமும் வந்தாச்சு. இதனால இடையில நிறைய லட்சக்கணக்கான பணங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்க. இப்ப இழந்த பணமும் வரணும், இருக்கிற கடனையும் தீர்க்கணும். வீட்டுல இருக்க குடும்பத்தை காக்க வழி இல்லாத துன்பத்துல வாடிக்கிட்டு இருக்க. யாரும் உன்னை முழுதோட நம்பி உன்னை செயல்பட முடியல. அதனால இதுக்கு வெற்றி வேணும்னு கேட்கிற. கால் ஒன்று இந்த கையை நல்லா ஏங்க வச்சு தாரேன், சற்று பொறுமையாக இருந்து என்னை பார்க்கவா, ஜெயிச்சு தரேன். ஒரு கை தூக்கி கொடுப்பா, பணம் நிறைய கிடைக்கும். கருப்பசாமி, முதுகெலும்பை பத்தி அடுத்து பேசுவோம். போன ட்ரிப்பு சொல்லும் போது கண்டுக்கிடா போயிட்டல. கருப்பசாமி, ஆமா அப்படியா கேட்டுருவோம். திருவாரூர் பூந்தோட்டம்